எங்கள் ஊர் ஏர்வாடியுடைய பாரம்பரிய கல்யாணத்தை பற்றி தான் போன வீடியோவில் பார்த்தோம். அதனோட தொடர்ச்சி பார்ட் 2 தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கல்யாணத்தில் முக்கியமான ஃபங்க்ஷனான நிக்கா வரைக்கும் போன வீடியோவில் பார்த்தோம். இன்னுமே நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். 2 சாட்சிகள் முன்னிலையில் பெண்ணுக்கு மகர் கொடுத்து மாப்பிள்ளை பெண்ணு 2 பேரும் சம்மதித்து பள்ளிவாசல் ரிஜிஸ்டரில் 2 பேருமே கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் பள்ளிவாசலோட இமாம் வந்து அந்த நிக்காவை நடத்தி வைப்பாங்க. இதுதான் நிக்காவுடைய சட்டம். வரதட்சணைங்கிறதே வந்து எங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து வரதட்சணையே கிடையாது. அறியாத காலத்தில் எங்கள் ஊர்லேயும் வந்து வரதட்சணை வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்திலேயே இசைமிருசு நாவூர் ஹனீஃபா, காயில் ஷேக் முகமதெல்லாம் கூட பாடல்லையே பாடி சொன்னாங்க. என்னென்னா, பெண்ணிடம் கைகோலி பெறுகின்ற கோழைகள் ஏன்தான் பிறந்தார்களோ அப்படின்னு. அப்படி கூட என்னென்னா வந்து வரதட்சணை இருந்துட்டு இருந்துச்சு அந்த காலத்தில். ஒரு சில பேர் வந்து வாங்காமல் அந்த காலத்திலேயே முடித்தாங்க. ஆனால் பெரும்பான்மை வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடிச்சுட்டு இருந்தாங்க. 50,000 ரொக்கத்தை வாங்கிட்டு 500 ரூபா மகர் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வரதட்சணை இல்லாத, வரதட்சணை வாங்காத ஊராக எங்கள் ஊர் மாறிடுச்சு. இஸ்லாமிய சட்டப்படி எல்லாருமே மகர் கொடுத்து தான் வந்து மனம் முடிக்கிறாங்க. அதுவும் 7 பவுன் 8 பவுன் 10 பவுன் அப்படின்னு போட்டி போட்டு மகர் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பந்தலில் நிக்கா முடிஞ்சதும் பந்தல்லையே மாப்பிள்ளைக்கு செயின் போட்டு மாலை போட்டு வேஷ்டி போட்டு பாலெல்லாம் கொடுப்பாங்க. ஆண்கள் வந்து தங்க அணியக்கூடாது, அது ஹராம் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் இப்போ செயின் போடுற வழக்கம்லாம் கூட நின்று போயிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தாம்பூல போய் கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பந்தலில் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு அந்த தாம்பூல பை எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண்கள் வந்து பெண்ணு வீட்டுக்கு தாலி கட்டுறதுக்காக வேண்டி வருவாங்க. வரும்போது கொலை விட்டுக்கிட்டே வருவாங்க. அதுவும் கூட அப்போ உள்ள கலாச்சாரமாக தான் இருந்துச்சு. கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் சாப்பாடு வரும். அதை தாலிச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு முதல்ல வீட்டில் எடுத்த முகூர்த்த பட்டை உடுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கொண்டு வந்த தாலிக்கட்டு பட்டை உடுத்து அதுக்கு மேலே தாய்மாமா பட்டை போட்டு மூடி அந்த முகமே தெரியாத அளவுக்கு மூடி வச்சுருப்பாங்க. பந்தலில் இமாம் நிக்கா எழுதி முடித்ததும் துவா ஓதி ஆமின்னு சொல்லும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசான கண்ணா ஒருத்தங்க பொண்ணுக்கு வந்து தாலி செயினும் போடுவாங்க. இதுவும் அப்போ உள்ள கல்ச்சர் தான். அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வந்து தாலி கட்டுவார். கல்யாணத்துக்கு முதல் நாள் தாலி கொண்டு போகிற ஃபங்க்ஷன் கூட ஒன்று உண்டு. மாப்பிள்ளை தாலி கட்டி முடித்ததும் பொண்ணுக்கு நெத்தியில் ஒட்டு பணம் ஒட்டுவாங்க. அதுவுமே கூட அந்த காலத்தில் உள்ள 4 நாவத்தான் ஒட்டுவாங்க. இது எல்லாமே அந்த காலத்தில் உள்ள கலாச்சாரம். இப்போ இது எல்லாமே நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு கையை பிடிச்சி கொடுப்பாங்க. பொண்ணோட வாப்பாவோ அல்லது தாய்மாமாவோ தான் கையை பிடிச்சி கொடுக்கணும். தந்தைக்கு நிகர் தாய்மாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வாப்பா அப்படி இல்லைன்னா தாய்மாமா கையை பிடிச்சி கொடுப்பாங்க. அந்த கையை பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் லெப்பை வந்து ஃபாத்தியா ஓதுவாங்க, துவா ஓதுவாங்க. கையை பிடிச்சி கொடுத்து அந்த மரவான கட்டில் உட்கார வைக்கிற வரைக்கும் கையை கூடக்கூடாது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு கலாச்சார நிகழ்வாக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மறுவீடு கூப்பிடுற ஃபங்க்ஷன். பொண்ணு முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது தான் மறுவீடு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி எடுத்து முட்டை சுற்றுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் நுழையும் போது உள்ளே அந்த வாசலை நுழையும் போதே மடியில் அரிசி நிரப்பி கையில் தண்ணியை கொடுத்து தான் உள்ளே கூப்பிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாச்சோறு தீத்தி பால் கொடுப்பாங்க. பாச்சோறு அப்படின்னா என்ன அப்படின்னா கருப்பட்டியில் செஞ்ச ஒரு இனிப்பு சோறு. அது ஒரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊருடைய ட்ரெடிஷ்னல் டிஷ் அது. பாச்சோறு தீத்தி அப்புறம் பால் கொடுத்து அப்புறம் மாலை விட்டு பார்த்து அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. மாமி எல்லாமே மோதிரம்லாம் போட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்கே வந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் மரவானப்பட்டி ஃபங்க்ஷன். மரவானப்பட்டி ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு மரவானப்பட்டி கொண்டு போவாங்க. அதுக்கு ஒரு 25 பேர் 30 பேர் அப்படின்னு பெண்கள் போவாங்க. போகிறவங்களுக்கு பொண்ணு வீட்டில் தான் விருந்து நடக்கும். அப்போயுமே எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் சாப்பாடான நெய்ச்சோறு கறி தான் வந்து இருக்கும். ஆனால் கூடவே அடிஷ்னலாக நிறைய சைட் டிஷ் வச்சுருப்பாங்க. ஆக்கணக்கறி, பொரிச்சக்கறி, முட்டை, அப்பளம், கும்பல் வடகம், வெங்காய வடகம், அப்புறம் கூட்டு, பொரியல் அப்படின்னு வகையாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தடபுடலாக விருந்து நடக்கும். இந்த மரவானப்பட்டி ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா மரவானப்பட்டு கூடவே துணைச்சேலை, 2ஆம் சேலை, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் மரவானப்பட்டை தான் அன்றைக்கி வந்து உடுத்துவாங்க. அந்த மரவானப்பட்டி ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு இருக்க கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது தங்குறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க.
பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு மறுவீடு தங்க போகும்போது குடம், செம்பு, பாய் தலைவாணி, வெத்திலைப்பெட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா கூட வந்து 501 1001 அப்படின்னு சொல்லிட்டு குழல் பணியாரம் வந்து சுட்டு கொடுத்து அனுப்பணும். இது எல்லாமே அவங்க வந்து பொண்ணு வீட்டில் இருந்து சீர் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த குழல் பணியாரம் பார்த்திங்கன்னா அதுவும் எங்கள் ஊருடைய ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு தான். அதுக்கப்புறம் உள்ள காலத்துலலாம் கூட கட்டில், மெத்தை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அப்படின்லாம் பொண்ணுக்கு சீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் 2 நாள் தங்க வைப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த முதல் மறுவீடு தங்க வந்த பொண்ணை அதிகாலையில் ஆற்றுக்கு தண்ணி எடுக்க கூட்டிகிட்டு போவாங்களாம். அதுக்கப்புறம் உள்ள காலத்தில் தெரு பைப்பில் தண்ணி எடுக்க கூட்டிகிட்டு போவாங்களாம். இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷன் தெரியல, தெரிஞ்சவங்க யாராவது கமெண்டில் சொல்லுங்கள். மாப்பிள்ளை வீட்டில் 2 நாள் தங்கிட்டு திரும்பவும் பொண்ணு வீட்டுக்கே வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா 40 நாள் மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டில் தான் சாப்பாடு நடக்கும். மாப்பிள்ளையும் சடையாமல் 40 நாள் சாப்பிட போவார் அந்த காலத்தில். பொண்ணு வீட்டில் புது மாப்பிள்ளைக்கு வட்டலப்பம், இடியாப்பங்கறி அப்படின்னு சொல்லி விதமாக டிஷ் செஞ்சு கொடுப்பாங்க. சொந்தக்காரங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா 3 நாள் 5 நாள் வரைக்கும் கூட அந்த காலத்தில் வந்து சாப்பாடு இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு புது பொண்ணும் புது மாப்பிள்ளையும் போகிற முதல் டூரு அப்போல்லாம் வந்து ஆத்தங்கரப்பள்ளியாசலும் பொட்டலுப்புத்தூருமா தான் இருந்துச்சு. பொண்ணை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மாதம் வரைக்கும் ஆள் வரும். கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் வரைக்கும் பொண்ணை பார்க்குறதுக்கு ஆள் வரும். டெய்லி அந்த பொண்ணுக்கு பட்டெல்லாம் உடுத்து ஜோடித்து வச்சுருக்கணும். அப்படி 2 மாதம் வரைக்குமே கல்யாண வீடாக தான் இருக்கும். கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் வந்து 2 மாதம் வரைக்குமே இருக்கும். அப்புறம் 40 நாள் அன்னைக்கு, கல்யாணம் முடித்த 40 நாள் அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நிறநாளி அரிசி ஃபாத்தியான்னு சொல்லி ஃபாத்தியா ஓதி, நெய்ச்சோறாக்கி ஃபாத்தியா ஓதி அந்த சோறை வந்து எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் கொடுத்து விடுவாங்க. அதுவும் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. அந்த காலத்தில் எங்கள் ஊரில் நடந்த சில கல்யாணத்துக்கு கலைஞர் கருணாநிதி, வைகோ போன்ற அரசியல் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இசைமுரசு EM நாவூர் ஹனீஃபாவுடைய கச்சேரி, காயல் ஷேக் மஹமூதுடைய கச்சேரிலாம் கூட நடந்திருக்கு. அந்த காலத்தில் இப்படி தான் எங்கள் ஊருடைய கல்யாணம் ரொம்ப ஒரு கிராண்டாக, ரொம்ப ஒரு அமர்க்களமாக, ரொம்ப ஒரு தடபுடலாக தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் அந்த காலத்தில் எங்கள் ஊர் ஏர்வாடியில் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இப்போ இந்த காலத்தில் எங்கள் ஊர் ஏர்வாடி கல்யாணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கல்யாணம் எல்லாமே மண்டபத்தில் தான் நடக்குது. இந்த மாஸ்டர் மஹால்லையோ அல்லது பைத்துஸ்தலாம் மண்டபத்துலேயோ தான் கல்யாணம் ஃபுல்லாகவே நடக்குது. இப்போ வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாமே மண்டப கல்யாணம் தான். எங்கள் ஊரில் இருக்கிற இந்த 2 மண்டபங்களும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா வள்ளியூரில் கூட PR மஹால் அந்த மாதிரிலாம் கூட போய் கல்யாணம் எடுக்கிறாங்களே தவிர வீட்டு கல்யாணங்கிறது இப்போ கிடையவே கிடையாது. இப்போ உள்ள கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாண கார்டு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவாங்க. அதனால் அந்த கல்யாண கடிதம் எழுதுகிற வேலை எல்லாமே மிச்சம். அப்புறமா அந்த நெல் அவிக்கிறது, மாவிடிக்கிறது, வடகம் போடுறது எந்த வேலையுமே வீட்டில் செய்கிறது கிடையாது. எல்லாமே ஆர்டர் தான். ஆர்டர் பண்ணினா எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் எல்லாமே ஆர்டர் தான் பண்ணுறாங்க. வீட்டு வாசலில் பந்தல் போட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் ஸ்பீக்கர் வச்சு இந்த மாதிரி நாவூர் ஹனீஃபா பாட்டு போடுறாங்க. அப்புறம் அந்த பந்தல் கால் நடுற ஃபங்க்ஷன், மண்ணுடையார் மனைவிடையார் ஃபாத்தியா எல்லாமே இப்போ நின்று போச்சு. விலைவாசி எல்லாம் எக்கச்சக்கமாக ஏறி போய்ட்டுறதால இந்த எடுப்பு சாப்பாடு கொடுத்து விட்றதும் இப்போ கிடையாது. அதோட இப்போ எல்லாமே மண்டப கல்யாணம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. மாப்பிள்ளையுடைய அக்கா தங்கச்சிக்கு, அந்த சொந்த அக்கா தங்கச்சிக்கு மட்டும் இல்லை, ஒன்று வீட்டு அக்கா தங்கச்சிக்கு கூட அந்த கிஃப்ட்டு கொடுக்குற வழக்கம், அந்த ராவம் கொடுக்குற வழக்கம் இனியுமே வந்து நடைமுறையில் தான் இருக்குது. அந்த ராவங்கிற வார்த்தை தான் மறைஞ்சு போச்சு. சொந்த அக்கா தங்கச்சிக்கெலாம் இப்போ வந்து தங்கமாகவே கிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றம் தான். இப்போ உள்ள கல்யாணத்தில் பெரிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டபத்துக்கு கொண்டு போய் நைட்டு ஃபுல்லாக விடிய முழிச்சிக்கிட்டு இருந்து இந்த சாமானை எல்லாம் போய் சேர்க்குறது தான் ஒரு பெரிய வேலைங்க. இப்போ உள்ள கல்யாணத்தில் முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு பட்டு கொண்டு போகிற ஃபங்க்ஷன். கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு தாலிக்கட்டு பட்டு போய் கொடுக்க போவாங்க. ஏன் அப்படின்னா மண்டபம் கல்யாணங்கிறதுனால இந்த முதல் நாளே தாலிக்கட்டு பட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதோட மரவானப்பட்டியும் சேர்த்து அன்றைக்கி கொடுத்துருவாங்க. மரவானப்பட்டியில் பார்த்தீங்கன்னா மரவானப்பட்டு, தொணைப்பட்டு, தொணை சேலை, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸு, ஹேண்ட்பேக்கு, சப்பல், புர்கா அப்படின்னு நிறைய திங்ஸ் இப்போ வைக்கிறாங்க. முன்னாடியோடவே இப்போ நிறையவே திங்ஸ் வைக்கிறாங்க. அதோடு சேர்த்து ஸ்வீட்ஸு, பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நிறைய தட்டாக 21 தட்டு, 15 தட்டு அந்த மாதிரி நிறைய தட்டாக வச்சு அதெல்லாம் கூட நல்லாவே சூப்பராக டெக்கரேட் பண்ணி இப்போ கொண்டு போகிறாங்க. பட்டு கொண்டு போகிற ஃபங்க்ஷனுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 50 பேர் 60 பேர்னு சொல்லி போவாங்க. போகிறவங்களுக்கு பொண்ணு வீட்டில் வந்து விருந்து நடக்கும். இடியாப்பங்கறி, புரோட்டா கறி அப்படின்னு ரொம்ப தடபுடலான விருந்தாக தான் இருக்கும். பட்டு கொண்டு
போய் கொடுத்துட்டு அதோட பொண்ணுக்கு வந்து மெஹந்தியும் வச்சுட்டு வருவாங்க. அது இப்போ கூட மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. இப்போ சில வீடுகளில் பார்த்திங்கன்னா புதுசாக ஹல்தி ஃபங்க்ஷன் கூட நடக்குது. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கும், பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கும் வெத்தலை வைக்கிற ஃபங்க்ஷனும் இன்றைக்கி வரைக்கும் இருக்க தான் செய்யுது. அந்த பட்டு கொண்டு போகிற ஃபங்க்ஷன் அன்றைக்கி பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டில் எடுத்த முகூர்த்த பட்டை தான் கட்டி வச்சுருப்பாங்க. அன்னையிலேருந்தே பியூட்டிஷியனுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிடும். சாரீ ரேப்பிங்லேருந்து மேக்கப் வரைக்கும் எல்லாமே பியூட்டிஷியன் தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ கல்யாண காலையில் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே காலையில் டிஃபன் இட்லி சட்னி சாம்பார்னு வச்சு வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. என்ன அப்படின்னா மண்டபம் கல்யாணங்கிறதுனால இந்த மாதிரி டிஃபன் மட்டும் காலையில் வீட்டுக்கு வந்துடும். மாப்பிள்ளையுடைய ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா எப்போயுமே கோட் சூட் தான். ஆனால் அந்த தொப்பி மாலையெல்லாம் ஒரு சிலவங்க மட்டும்தான் போடுறாங்க, எல்லாருமே போடுறதில்ல. பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வந்து தாலி கட்டப்பட்ட உடுத்தி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அடுத்ததாக மாப்பிள்ளை மண்டபத்துக்கு வரும்போது ஒரு சில வீடில் மட்டும்தான் இந்த மாதிரி பைத்தோதி கூட்டிகிட்டு வராங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் நின்று போயிடுச்சு. ஒரு சில வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பைத்தோதி கூட்டிகிட்டு வராங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ட்ரம்ஸ் அடித்து அப்புறமா வந்து ஜெண்டை அடித்து அந்த மாதிரிலாம் கூட மாப்பிள்ளை வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. மாப்பிள்ளை மண்டபத்துக்கு வந்ததும் நேரடியாக நிற்காதான். அந்த காலத்தில் மாதிரி மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கிறது, கால் கழுவுறது அந்த ஃபங்க்ஷன்லாம் இப்போ கிடையாது. மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு வந்ததும் நிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். 2 சாட்சிகள் முன்னிலையில் பொண்ணுக்கு மகர் கொடுத்து மாப்பிள்ளை பொண்ணு 2 பேர் சம்மதத்தோட பள்ளிவாசல் நிக்கா புக்கில் கையெழுத்து போட்டு பள்ளிவாசலின் இமாம் தான் நிக்காவை நடத்தி வைப்பாங்க. இது இந்த காலம் அந்த காலம் எந்த காலம்னு இல்லை, எல்லா காலத்துலேயுமே நிக்காவுடைய சட்டம் இந்த ஒரே சட்டம் தான், இறைவனுடைய சட்டம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாமே இஸ்லாமிய சட்டப்படி மகர் கொடுத்து தான் மனம் முடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 5 பவுன் 10 பவுன் 15 பவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து மகர் கொடுத்து தான் இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ உள்ள கல்யாணத்துக்கும் இப்போ உள்ள கல்யாணத்துக்கும் பெரிய வரவேற்கத்தக்க மாற்றம் இந்த மாற்றம் தான். இளைஞர்களோட விழிப்புணர்வு வந்து ஒரு பெரிய சமூக மாற்றத்தை இல்லை இஸ்லாமிய சட்டத்தை அந்த விழுமியங்கள் படி புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கி மாறி இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ வசதி குறைவானவங்களாக இருந்தாலும் சரி தான், அவங்களால முடிஞ்ச அளவு உள்ள மகரை கொடுத்து தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரதட்சணைங்கிறதே எங்கள் ஊரில் இப்போ இல்லை. அந்த காலத்து கல்யாணத்தில் என்ன தான் கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படின்னு பழம்பெருமை பேசினாலும் இந்த காலத்து கல்யாணங்களில் அந்த வரதட்சணை நின்று இஸ்லாமிய சட்டப்படி பொண்ணுக்கு மகர் கொடுத்து மனம் முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய வரவேற்கத்தக்க மாற்றம். இது துவா ஓதி நிக்கா முடிஞ்சதும் கல்யாணத்துக்கு வந்தவங்க மாப்பிள்ளைக்கு முலாக்கத் பண்ணி கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுவும் முடிஞ்சதும் மண்டபத்திலேயே பொண்ணுக்குன்னு தனியாக இருக்கிற ரூமில் தான் பொண்ணுக்கு வந்து தாலிக்கட்டு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. தாலிக்கட்டு ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரிலாம் இல்லாமல் இப்போ பொண்ணுக்குள்ள மகரை மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு போடுவார். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் கையை பிடிச்சி கொடுப்பாங்க. அதுவும் முன்னாடி மாதிரி தான் பொண்ணோட வாப்பாவோ தாய் மாமாவோ தான் கையை பிடிச்சி கொடுப்பாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன சாப்பாடு தான். இங்கே நிக்கா எழுதிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் மேலே சாப்பிட போயிடுவாங்க. இந்த மண்டப கல்யாணத்தில் அந்த சாப்பாட்டுக்கு இடம் பிடிக்கிறது இருக்குது பாருங்களேன், பெரிய அவஸ்தை. சேருக்கு பின்னாடி காற்று கடந்து எப்படா எந்திப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த டப்பக்குன்னு போய் அந்த சீட்டை பிடிக்கிறது இருக்குது பாருங்கள். டவுன் பஸ்ஸில் சீட்டை பிடிக்கிறத விட மோசங்க. உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. பின்னாடி நின்று சாப்பிட்றதே பார்த்துட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவசரமாக தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன தான் தீர்வுனே தெரியலை. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த காலத்து கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க. மற்றவங்கள்லாம் ஆண்கள் வந்து நிக்காக்கு மட்டும்தான் வருவாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா பொண்ணை பார்க்குறதுக்கு மட்டும்தான் வருவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. மண்டபம் கல்யாணங்கிறதுனால எல்லாருமே சாப்பிட தான் போக வேண்டியதாக இருக்குது. கல்யாண மண்டபத்தில் 500 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் அந்த சாப்பாட்டுக்கு ஆள் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே 3000 பேர் 4000 பேர்னு கல்யாணத்துக்கு அழைக்கிறோம். அதனால தான் சாப்பிட்ற இடத்துல இவ்வளோ அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன தான் ஒரு வழினே தெரியல. அடுத்ததாக கல்யாண சாப்பாடு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள கல்யாணத்தில் எல்லாமே பிரியாணி தாங்க. முன்னாடி மாதிரி நெய்ச்சோறு கறி எல்லாமே கிடையாது. இவ்வளோ கூட்டத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கு பிரியாணி தான் வந்து ஈஸியாக இருக்கிறதுனால எல்லா கல்யாணத்துலையுமே இப்போ பிரியாணி தான். மண்டபத்தில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு மறுவீடு அழைச்சிட்டு போவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதும் பொண்ணுக்கு வந்து குரானை கையில் கொடுத்து தான் இப்போ வரவேற்குவாங்க. முன்னாடி மாதிரி இந்த அரிசி தண்ணிலாம் இப்போ கொடுக்கறது இல்லை. இப்போ குரானை கொடுத்து தான் பொண்ணை வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. இதுவுமே நல்ல வரவேற்கத்தக்க மாற்றம் தான். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதும் இந்த பாச்சோருக்கு பதிலாக இப்போல்லாம் ஸ்வீட் தான் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக கேக்லாம் கூட கட் பண்ணுறாங்க. இந்த மறுவீடு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையுமே பொண்ணு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு மரவானைப்பட்டி சாப்பாடு வரும். பொண்ணு வீட்டிலேருந்து 50 பேர் 100 பேருக்குன்னு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு தங்க வரும். அப்போ பாய் தலைவாணி கட்டில் மெத்தை ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்படின்னு வந்து சீர் கொடுத்து விடுவாங்க. சில வீடுகளில் மட்டும் இப்போ பணியாரம் கொடுக்குறாங்க. முன்னாடி மாதிரி 40 நாள் மாப்பிள்ளை சாப்பிடலாம் இப்போ கிடையாது. இப்போல்லாம் புது மாப்பிள்ளை 4 நாள் கூட பொண்ணு வீட்டில் சாப்பிட போகிறதில்ல.
இப்போயுமே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே 3 நாள் விருந்து உண்டு. அப்போ மாதிரி இப்போ பொண்ணை பார்க்குறதுக்கு இந்த 2 மாதம் வரைக்கும்லாம் யாருமே வரமாட்டாங்க. அந்த ஒரு நாளோடைய அந்த மண்டபத்தோட எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால் 3 நாள் கல்யாண விருந்தோட கல்யாண வீடு ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்கணும். காயல்பட்டினம் கீழக்கரை எல்லாம் கல்யாணம் ஆன பொண்ணு வந்து உமா வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்கணும். உமா வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் போய் வந்து தான் இருப்பாங்க. அந்த காலத்து கல்யாணத்தில் உறவுகள் சொந்தங்கள் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே இந்த காலத்து கல்யாணத்தில் வரதட்சணை இல்லாமல் பொண்ணுக்கு மகர் கொடுத்து மனம் முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. பழமையும் புதுமையும் சேர்ந்தது தான் வாழ்க்கை.